வெல்கம் டு ஸ்ரீராம்சன் ஃபிசிக்ஸ் பைலட். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கக்கூடியது +1 ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.9. So look at the question. A physical quantity x is given by x equal to a squared b cube by c into square root of d. If the percentage errors of measurement in a, b, c and d are 4%, 2%, 3% and 1% respectively, then calculate the percentage error in the calculation of x. இது வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாம் 2013ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இயற்பியல் அளவு x equal to a squared b cube by c into square root of d என்று கொடுக்கப்பட்டுள்ளது. a, b, c மற்றும் d ஐ அளவிடுதலில் ஏற்படும் விழுக்காட்டு பிழைகள் முறையே 4%, 2%, 3% மற்றும் 1% எனில் x இன் விழுக்காட்டு பிழையை காண்க. சரிங்களா? இதுக்கான ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். given rate என்ன கொடுத்துருக்காங்க? So given x equal to a square b cube divided by c into square root of d. இந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a square b cube divided by c power 1 square root of d அப்படிங்கிறது d power 1 by 2. சரிங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே ஜென்ரல் ரூலில் பார்த்த அந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் del x by x into 100. சரிங்களா? இதுதான் பெர்சன்டேஜருக்கான ஜெனரல் ஃபார்முலா. அதுக்கான லிங்க் நான் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ del x by x into 100 will be equal to, சரிங்களா, இங்கே a squared b cube c பவருக்கு வந்து 1 square of d அப்படிங்கிறது 1 by 2. அப்போ a squared அப்படின்னு சொல்லும் பொழுது 2, இங்கே பர்சன்டேஜ் எரர் del of a by a into 100 plus 3 into del of b by b into 100 plus c வந்து என்னது பவர் 1, அதனால 1 into del of c by c into 100 plus d ங்கிறது இங்கே என்னது பவர் 1 by 2, 1 by 2 into del of d by d into 100. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த பர்சன்டேஜ் எரர், அதாவது del a by a into 100, del b by b into 100, del c by c into 100, del d by d into 100 எல்லாத்துக்குமே உனக்கு வேல்யூஸ் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. 4%, 2%, 3% and 1% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுங்க, 2 into del a by a into 100 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 4%க்கு ஈக்குவல். சரிங்களா? ப்ளஸ் 3 into del b by b into 100 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், 2%க்கு ஈக்குவல். ஸோ இன்ட்டு 2% ப்ளஸ் 1 into del c by c into 100 அப்படிங்கிறது 3%க்கு ஈக்குவல். 3% plus 1 by 2 into del d by d into 100 அப்படிங்கிறது 1%க்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படி நம்ம எழுதிக்கலாம் இங்கே, that is 2 into 4% அப்படிங்கிறது 8%க்கு ஈக்குவல் plus 3 into 2%, அதாவது 3 into 2% அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், இங்கே 6%க்கு ஈக்குவல். தென் 1 into 3% அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், இங்கே 3%க்கு ஈக்குவல். அண்ட் 1 by 2 அப்படிங்கிறது 0.5. சரிங்களா? அப்போ 0.5 into 1% அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ப்ளஸ் 0.5. சரிங்களா? இது நம்ம திரும்ப எடுத்து எழுதுவோம். தட் இஸ் பர்சன்டேஜ் எரர். சரிங்களா? del of x by x into 100 equal to 8% plus 6% plus 3% plus 0.5%க்கு ஈக்குவல். ஸோ 4 டேர்ம் நம்ம ஆட் பண்ணுறோம். 8 plus 6 14, 14 plus 3 17, 17 plus 0.5, that is 17.5%.
அப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் அதை நம்ம ரிசல்ட் எழுதிக்கிறோம். தட் இஸ் ரிசல்ட். Therefore the percentage error will be equal to percentage error equal to 17.5% is the final answer. சரிங்களா? If you have any doubt in this problem, feel free to contact with our social network given. We will meet in the next video. Thank you all.